பழனி மலை அடிவாரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில முறைகேட்டு வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னதாக பத்திரப்பதிவு செல்லாது என மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தற்போது சிபிசிஐடிக்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டிருக்கிறது. இதனை தமிழக டிஜிபி உறுதி செய்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் முகமது ரியாஸ் இணைப்பில் இருக்கிறார். முகமது ரியாஸ், வணக்கம். பழனி மலையடிவாரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில முறைகேடு வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சமம் மடத்திற்கு சொந்தமான 1 ஏக்கர் 40 சென்ட் நிலம் முறைகேடாக கிரயம் செய்யப்பட்ட விவரம் பழனி கோவில் நிலப்பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த முறையான புகாரின் அடிப்படையில் பழனி அடிவார போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த போலி டிரஸ்ட் நிர்வாகி முருகதாஸ், உடுமலப்பேட்டை பாப்பாங்குளத்தை சேர்ந்த வெள்ளதுரை, பழனி டிகேன்புதுரை சேர்ந்த சேதுபதி மற்றும் பழனி இணை சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் ஆகியோர் 4 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. அவர்கள் மீது போலி ஆவணங்கள் உருவாக்கப்பட்டது, பல்வேறு உண்மை ஆவணங்கள் இல்லை என்று 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் இந்த மடத்திற்கு சொந்தமான பழனி கோவில் இணை ஆணையர் நேரடி நிர்வாகத்தில் கீழ் வருவாய்த்துறை ஆவணங்கள் அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி மடம் என்ற பெயரில் பட்டா உள்ள நிலையில் தற்போது முருக பக்தர்கள் இலவசமாக வாகன நிறுத்தும் இடமாக பயன்படுத்தி வந்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் நடத்தி வந்த நிலையில் திடீரென்று அந்த 2 நபர்கள் போலியாக பதிந்தது பழனி பகுதியிலும் மற்றும் தமிழ்நாடு முதல் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து எஃப்ஐஆர் பதிவு செய்து வழக்கு பதிவு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு இப்போது மதுரை நீதிமன்றத்தில் அந்த பட்டாவை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து இன்று பழனி தண்டாயுதபாணி சாமி திருக்கோவில் இந்த நிலம் சம்பந்தமாக 100 கோடி மதிப்பிலான தர்மசாசனத்தில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஐஜி ஆகியோர் பரிந்துரை அடிப்படையில் இந்த வழக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனிடையே பக்தர்களுக்கு பெரும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி முகமது ரியாஸ்.